போராடி பெற்ற சுதந்திரத்தை போற்றி பாதுகாத்து அனைவரும் ஒன்றுபட்டு சாதி மத மொழி இன வேறுபாடுகளை களைந்து ஒற்றுமையுடன் வாழ்ந்திட உறுதி ஏற்போம் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சுதந்திர தின திருநாள் வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்ட தியாகிகளை போற்றும் வகையில் ஓய்வூதியம் மருத்துவப்படியை உயர்த்தியது, வருங்கால சந்ததியினர் அறிந்திடும் வகையில் தியாகி சுப்பிரமணிய சிவா, தியாகி தீரன் சின்னமலை நினைவு சின்னம் உள்ளிட்ட பல்வேறு தியாகிகளின் நினைவகங்களை எழுப்பி சிறப்பித்து வருவதையும் முதலமைச்சர் பட்டியலிட்டுள்ளார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வெளியிட்டுள்ள சுதந்திர தின திருநாள் வாழ்த்துச் செய்தியில், வெள்ளையர்களை விரட்டி அடித்து நம் தாய் திருநாடு விடுதலை பெற்ற இந்த இனிய நன்னாளில் நாட்டு மக்கள் அனைவருக்கும் தமது சுதந்திர தின திருநாள் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வே என்ற மகாகவி பாரதியாரின் பாடல் வரிகளின்படி நாட்டு மக்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் வாழ்ந்தால்தான் பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்திட முடியும் என்பதை உணர்ந்திடல் வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். நம்மை அடிமைப்படுத்திய ஆங்கிலேயர்களை இந்திய மண்ணிலிருந்து விரட்டிட தன்னலமற்ற பல சுதந்திர போராட்ட தியாகிகள் தங்கள் இன்னுயிரை ஈந்து நாட்டிற்கு விடுதலை பெற்று தந்தனர். அத்தகைய விலை மதிப்பற்ற தியாகங்களை செய்து சுதந்திரத்தை பெற்றுத்தந்த தியாகச் சீலர்களின் நாட்டு பற்றையும் தியாக உணர்வையும் போற்றி வணங்குதற்குரிய நன்னாள் இந்த சுதந்திர திருநாளாகும் என்றும் தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்ட தியாகிகளை போற்றும் வகையில் தமது தலைமையிலான அரசு தியாகிகளுக்கு வழங்கி வரும் மாதாந்திர ஓய்வூதியத்தை 9,000 ரூபாயாகவும், குடும்ப ஓய்வூதியத்தை 4,500 ரூபாயாகவும், மருத்துவ படியை 500 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கியுள்ளது. மேலும் சுதந்திர போராட்ட வீரர்களின் அளப்பரிய தியாகங்களை வருங்கால சந்ததியினர் அறிந்திடும் வகையில் தியாகி சுப்பிரமணிய சிவா மணிமண்டபம், தியாகி தீரன் சின்னமலை நினைவு சின்னம், தியாகி வாஞ்சிநாதன் நினைவு மண்டபம், வீரமங்கை வேலு நாச்சியார் நினைவு மண்டபம், வீரத்தாய் குயிலி நினைவு சின்னம், வீரபாண்டிய கட்டபொம்மன் மணி மண்டபம் என பல்வேறு தியாகிகளின் நினைவகங்களை எழுப்பி சிறப்பித்து வருகிறது என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். போராடி பெற்ற சுதந்திரத்தை போற்றி பாதுகாத்து அனைவரும் ஒன்றுபட்டு சாதி மத மொழி இன வேறுபாடுகளை களைந்து ஒற்றுமையுடன் வாழ்ந்திட உறுதி ஏற்போம் என கூறி அனைவருக்கும் தமது சுதந்திர திருநாள் நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒருமுறை உரித்தாக்கிக் கொள்வதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார்.